Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியான சிக்கன் பிரியாணி. என்னதான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது வந்துட்டு யார் வேணாலும் செய்யலாம், செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அரிசி ஊற வச்சிடலாம். அதுக்கு 1/2 kg அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 20 minutes நல்லா ஊற விட்டுடணும். இப்போது ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே லவங்கம், 2 ஸ்டார் பூ, மராட்டி மொக்கு 4, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பே லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கல்பாசி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் பிரியாணி வந்துட்டு நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஹீட்டில் ஒரு 30 seconds ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்துட்டு நல்லா வரும். அந்த டைமில் நான் 2 ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகா, ரெண்டையும் சேர்த்து ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆனியன் வந்துட்டு லைட்டாக கோல்டன் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ரெண்டையும் சேர்த்து ஆயிலில் 1 minute நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறமா டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டொமேட்டோவில் நல்லா வெந்ததுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து திக்கான மசாலா ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சிக்கன் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும். பிரியாணியில் சாப்பிடக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் வந்துட்டு 5 minutes நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச புதினா சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசி வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஊற வச்சு சேர்த்திங்கன்னா ரைஸ் கிரெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டாக வரும், நல்லா இருக்கும். ரைஸ் போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute ரைஸ் வந்துட்டு இந்த மசாலாலேயே வேக வைக்கணும். அப்போ தான் பிரியாணி வந்துட்டு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் 1 minute வேக வச்சதால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கொலன்னு வந்துடும் ரைஸு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம வந்துட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக கூட செஞ்சிடலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.